ஹாய் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுத்தில் எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 2025 பார்த்திங்கன்னா சில்வரை விட கோல்டை விட சில்வர் தான் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதனால நம்ம சில்வர் சேவ் பண்ணலாமா இல்லை ஃபுல்லாக கோல்டா இல்லை ஃபுல்லாக சில்வரா அந்த மாதிரி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுத்துலேயே இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எதுக்காக நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த டைம்லலாம் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும், பிகினர்ஸாக இப்போ தான் நம்ம சேவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணணும், காமனாக கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இன்றைக்கி ஒரு கரெக்ஷன் இருக்குது கோல்டு ரேட்லேயும் சரி சில்வர் ரேட்லேயும் சரி. இன்றைக்கி ஆஃப்டர்நூனும் ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா நாளைக்குமே கம்மியாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. February 1 பார்த்திங்கன்னா பட்ஜெட் இருக்குது. பட்ஜெட்டில் இந்த மாதிரி டியூட்டி கம்மி பண்ணுறாங்களா வரியை, இல்லை அதே வரி தான் இருக்கா அந்த மாதிரிலாம் தெரியல. அது டியூட்டி கம்மி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோல்டு ரேட் எகைன் கம்மியாகிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டாக இருந்தாலும் சில்வராக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள். இப்போது நம்ம கோல்டில் எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் பார்க்காம லாங் டேர்முக்கு பார்க்கும்பொழுது அது நல்லாவே நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவும் டவுன் ஆகிடாது. டவுன் ஆனாலும் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும். எல்லாத்தோட கோல்டோட ரேட் ஏறும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொருட்களோட விலையுமே ஏறும், பணத்தோட மதிப்புமே கம்மியாகும். இப்போ நம்ம பணமாக வச்சுருக்கிறத விட கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும். அப்படின்றதால தான் நம்ம எல்லாருமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீப்புள்ஸ் ஜுவல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஃபங்க்ஷன் டைமில், இல்லை பெண் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி சேவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கோல்டு யூஸ் பண்ணுவோம். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடகு வைக்கிறதுக்கு ஒரு அவசர தேவைன்னு வரும்பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு கடன் கொடுக்குற ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜுவல்லாக தான் வச்சுருப்போம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஒவ்வொரு சிச்சுவேஷனில் நீங்கள் மிடில் கிளாஸாக இருந்தாலும் அப்பர் மிடில் கிளாஸாக இருந்தாலும் உங்கள் ஜுவல்லை அடகு வச்சு பணம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்கும். இல்லை ப்ளெச் பண்ணி என்னால் மீட்க முடியாது, மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லாட்டி பெரிய அசட் வாங்குகிறேன் அப்படிங்கும்பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற தங்கத்தை ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம ஈஸியாக பணமாக மாற்றிட முடியும். இதனால தான் நம்ம எல்லாருமே கோல்டு ஜுவல் ப்ரிஃபர் பண்ணுவோம். எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் நமக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ளஸ் ஜுவல்லாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் ப்ளெச் பண்ணி கடன் வாங்கிக்கலாம், இல்லை எப்போ வேணாலும் அதை நம்ம பணமாகவும் மாற்றிக்க முடியும். பட் சில்வரை நீங்கள் விற்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் நிறையா இருக்கும். ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லை சில்வரை சேல் பண்ணுறதுக்கு. ப்ளெச் பண்ணுறது April 1 பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நடைமுறையில் எப்படி ஒத்து வரும், ஒரு கிராமுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியல. பட் April 1 சில்வரையும் ப்ளெச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அது பாசிபிள் கிடையாது. பட் சில்வரோட ரேட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதாவது நம்ம எல்லோரும் கோல்டு, போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி ஷேர்ஸு, சிப்பு இந்த மாதிரி போட்டுட்ருக்கும்போது ரொம்ப ஒரு இக்னோர் பண்ண விஷயமாக நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா சில்வர் தான். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி டைம் கோல்டு வாங்க போகும்பொழுது நமக்கு ஒரு மீதி காசு இருக்கும் இல்லையா, நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 600 500 அந்த மாதிரி அதை கேஷாக வாங்காமல் சில்வர் காயின்ஸாக வாங்கிட்டு வருவாங்க. அப்போது நான் என்ன யோசிப்பேன்னா அந்த காயின்ஸ் கொஞ்சம் நாளில் கருத்து போயிடும், அந்த காற்று பட்டு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த மாதிரிலாம் யோசிச்சுருக்கேன். பட் ரொம்ப கம்மியாக இருந்தப்போ நிறைய பேர் ஒரு 90% ஆஃப் பீப்புள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டோம். நம்ம நிறைய பூஜை பொருட்கள் வாங்கியிருப்போம், சில்வரில் ஜுவல் வாங்கியிருப்போம். பட் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நம்ம காயின்ஸ் அண்ட் பாரா வாங்குறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ஈஸியாக சேல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியும். யூசேஜ்க்காக நிறைய பேர் சில்வர் வாங்கியிருப்போம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்காக நிறைய பேர் 90% கூட சொல்ல முடியாது, சிலர் வாங்கியிருக்கலாம். ஒரு 50% ஆஃப் பீப்புள் சில்வரை இக்னோர் பண்ணிட்டாங்க. கம்மியான ரேட்டு பிலோ 100லாம் இருந்துச்சு, அப்போல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ 300 400 இருக்கும்பொழுது எல்லோரும் சில்வர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சில்வரோட ப்ரைஸ் ஏன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட டிமாண்ட். இப்போது எலக்ட்ரிக்
நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸில் யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, சோலார் பேனல்ஸ்லலாம் சில்வரோட யூசேஜ் அதிகமாக இருக்குது. ஆப்வியஸாக எந்த பொருளாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்ட் இருக்கும் பொழுது, அதோட தேவை அதிகமாக இருக்கும் பொழுது அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு வெஜிடபிளாக இருந்தாலும் இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் டிமாண்ட் இருக்கும் பொழுது, நமக்கு சப்ளை கம்மியாக இருக்கும் பொழுது ப்ரைஸ் வந்து அதிகமாக ஆக தான் போகும். அதனால தான் இது வந்து ரேட் ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் ப்ரைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகவும் சான்ஸ் இருக்குது. பட் சில்வர் வந்து சடனாக வந்து கம்மியாகவும் சான்ஸ் இருக்குது. அப்படின்ற மாதிரி ஹாஃப் த அமௌண்ட்டுக்கு கூட வரலாம். இப்போ 400 ருபீஸ் போகுது அப்படின்னா ஒரு 200 ருபீஸ்க்கு கூட ஈஸியாக வந்துடும் சில்வர் அப்படின்னும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பட் கோல்டை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரே நைட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பெருசாகிடும், ரிச் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டேபிளாக இருக்கும். கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா ஹையில் தான் வந்து போயிட்டுருக்கும். கொஞ்சம் அப்பப்போ டிப் வந்தாலும் ரொம்ப வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது ஒரு 15,000 16,000 இருக்கும் பொழுது ஒரு 2,000 பக்கம் கூட கம்மி ஆகலாம். பட் பிலோ 10,000லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஆனால் இப்போ 400ல் இருக்கிற சில்வர் கண்டிப்பாக வந்து 200 ருபீஸ்க்கு வரும். அதனால் இது மேபி இன்க்ரீஸே ஆகிட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. சில்வர் டக்குன்னு வந்து கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ சில்வரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும். கோல்டு எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். கோல்டோட ரேட்டில் கொஞ்சம் ஒரு கம்மியான பர்சன்டேஜ் தான் வந்து விழும், பட் ஸ்டேபிளாக இருக்கும். பட் சில்வரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா க்ரோத் போச்சு அப்படின்னா ரொம்ப வந்து ஹையாக போகும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் டபுள் ட்ரிப்பிளாக கூட ஆகும். பட் வந்து ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா டக்குன்னு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இப்போது கோல்டு வந்து நீங்கள் கம்மியான கிராம்ஸ் தான் அதிகமான அமௌண்ட் கொடுத்தாலும் கம்மியான கிராம்ஸ் தான் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியும். பட் சில்வரை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டுக்கே நீங்கள் நிறைய கிராம்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ண முடியும். அப்போ பெர் கிராமுக்கு கம்மியான அமௌண்ட் ஏறி இருந்தாலும் நம்ம வாங்கி வச்சுருக்கிறதே நிறையா கிராம்ஸ் இருக்கிறதால அதோட க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் லாஸ் ஆனாலும் ரொம்ப கம்மியாக வந்து லாஸ் ஆகும். இதுதான் ஒரு விஷயம். அப்போது என்ன பண்ணணும்னா 70% வந்து நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், 30% வந்து நம்ம சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஸ்லோவாக க்ரோ ஆகும், பட் வந்து அது ஸ்டெடியாக இருக்கும். பட் சில்வரில் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அமௌண்ட் ஏறிட்டே இருக்கும். பட் கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது சில்வரில். அதே மாதிரி நம்ம சில்வர் வாங்கினாலும் பல்காக வாங்கக்கூடாது. அப்பப்போ எப்போ ரேட் குறையுதோ இல்லை கோல்டாக இருந்தாலும் சில்வராக இருந்தாலும் ஒவ்வொரு டிப் அப்பவும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 400 ரூபாய் இருக்கும் பொழுது ஒரு 100 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு டக்குன்னு ஒரு 365 ரூபாய் வரும்பொழுது உங்ககிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 50 கிராம் 100 கிராம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை திரும்ப எகெயின் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் அப்பப்போ நீங்கள் கொஞ்சமாக வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த ரேட் வந்து ஆவரேஜ் ஆகிடும். ஒரே டைமில் நீங்கள் பல்காக வாங்கும்பொழுது ரேட் இறங்கினாலும் பிரச்சனை, உங்களுக்கு வந்து ஏறுனா ஹாப்பியாக இருக்கும். இறங்கும் பொழுது நம்ம அதிகமான அமௌண்ட்டில் வாங்கிட்டோமே அப்படின்னு தோணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குங்க. கோல்டுக்கு டிஜி கோல்டு இருக்கிற மாதிரி தங்கமயில டிஜி சில்வர் இருக்குது. அதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். கோல்டும் சரி சில்வரும் சரி எப்பெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரேட் கம்மியாக இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. சடனாக ரேட் ரொம்ப அதிகமாக ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பேனிக், அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க. இன்னும் ஏறிடுமோ இன்னும் அதிகமாக ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அந்த டைமில் வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எகெயின் குறையும் போது ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் வந்து நம்ம பண்ணக்கூடாது. இப்போது ஒரு நாளைக்கு ஒரு 300 ஏறுது கோல்டு ரேட்டு, சில்வர் ரேட்டு ஒரு கிராமுக்கு வந்து ஒரு 20 ரூபா 10 ரூபாய் ஏறுது, நம்ம ஒரு 500 கிராம் வாங்கலாம் சில்வரு, ஏறுனதும் விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் டேர்ம்லேயே வந்து ஒரு ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப அதோட வேல்யூ அதிகமானாலும் ரொம்ப நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணக்கூடாது. சப்போஸ் வந்து அதோட வேல்யூ கம்மியாயிட்டே வந்துச்சு, கொஞ்சம் குறையுது நம்ம வாங்கினதுலேருந்து ரேட்டுனாலும் சேட் ஆகக்கூடாது. லாங் டைம் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ரேட்டை நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதில் நீங்கள் ஷார்ட் டேர்மில் கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியாது. நீங்கள் போய் அதை சேல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ்
பர்சன்டேஜ் போயிடும். நீங்கள் வாங்கும் பொழுதுமே மேக்கிங்க்கு ஜிஎஸ்டிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற ரேட்டை விட ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போது அதுலேயே 5% லாஸ் தான். எகெயின் வந்து ஒரு 10% உங்களுக்கு லெஸ் பண்ணிலாம் சில்வரை எடுக்கிறாங்கங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் தான் ஆகும். ஸோ ஷார்ட் டேர்மில் வந்து ப்ராஃபிட் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் சில்வர் இருக்கும்போது வாங்கினாங்க. எகெயின் வந்து அது ஒரு 165 167 வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இதே மாதிரி ரொம்ப கம்மியாயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து நஷ்டத்துக்கு தான் சேல் பண்ணாங்க. கொஞ்சம் பேர் வந்து ப்ராஃபிட் கம்மியாக சேல் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தா இன்றைக்கி சில்வர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ருபீஸ் கிட்ட போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்காக கோல்டோ சில்வரையோ நீங்கள் வந்து சேல் பண்ணுறதுக்கு கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்காக தான் சொல்லிட்டு சில்வர் ஆர்டிகல்ஸ், அதாவது பூஜை பொருளாவோ இல்லை சில்வர் ஜுவல்லாவோ வாங்குவாங்க. அதெல்லாம் வந்து பியூர் சில்வர் கிடையாது. சிலது 80 டச் இருக்கும், சிலதில் 75 டச் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் எல்லாத்துக்குமே நமக்கு ஒரே சில்வர் ரேட் தான் வாங்குவாங்க. அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது 25% இருந்து 35% வரைக்கும் நமக்கு லெஸ் பண்ணி தான் எடுத்துப்பாங்க, சேம் ஷாப்பில் எடுத்தால் கூட. ஸோ அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்சி பூஜை பொருளாவோ நீங்கள் வந்து நகைகளாவோ வாங்குறது வந்து ரொம்ப தப்பு. அண்ட் ஒரு ப்ரெஷரில் வாங்குறது, லோன் வாங்குறது, கடன் வாங்குறது, அதுக்கப்புறம் அதை அடைக்க முடியாமல் நம்ம மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணவே கூடாது. லோன் வாங்கி பல்காக வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரேட் குறைஞ்சிச்சின்னா லோனோட வட்டி ப்ளஸ் இந்த ப்ரைஸ் ட்ராப் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷரை தான் கொடுக்கும். ஸோ கோல்டை வந்து உங்கள் பேசிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. சில்வரை வந்து ஜஸ்ட்டு உங்களோட சேவிங்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணுறது ஓகேவாக இருக்கும். ரெண்டுமே ஃபுல்லாக பண்ணாதீங்க. ஒரு 70-30, 60-40 இல்லை 50-50 நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். அவங்களோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மணியை ப்ரொடக்ட் பண்ணும், இன்ஃப்ளேஷனில் இருந்து நமக்கு காப்பாற்றி கொடுக்கும். சில்வர் என்ன பண்ணுன்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளோட மணியை வந்து கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை நல்லாவே க்ரோ பண்ணி கொடுக்கும். அதனால நீங்கள் ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணலாம். பட் டவுன் ஆனால் வர லாஸையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ரெடியாக இருந்துக்கணும். இப்போது இருக்கிற காலகட்டத்தில் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதோட ப்ரொப்போர்ஷன் தான் என்ன அப்படின்றத நம்ம கரெக்டாக டிசைட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ரேட் அப்டேட் ஆகுமா என்னன்னு தெரியல. ரேட் அப்டேட் ஆச்சு அப்படின்னா சில்வர் ரேட் கம்மியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. சில்வர் ரேட் கம்மியானாலும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ரேட் அப்டேட் பண்ணும்பொழுது கோல்டு ரேட்டை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து சில்வர் ரேட்டை சேஞ்ச் பண்ணுறதில்ல. அப்படி இல்லைன்னாலும் 95% வந்து காலையில் கோல்டு அண்ட் சில்வர் ரேட் ரெண்டுமே கம்மியாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மார்னிங் ரேட்டை பார்த்துட்டு 9:30 நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ எதுவுமே நீங்கள் வந்து பண்ணாதீங்க கண்டிப்பாக. ஏன்னா 20 ருபீஸ் கிட்ட கூட கம்மியாகிறதுக்கு வந்து நிறையாவே வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் செக் பண்ணி. நீங்கள் இதுக்கு வரைக்கும் சில்வர் சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நீங்கள் வந்து எந்த ரேஷியோவில் வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து சேவ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஐடியா என்ன அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.